ஜனவரி 2026 அமெரிக்க இராணுவத்தின் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால் செயல்பாட்டில் மாதங்களின் திட்டமிடலுக்கு பிறகு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை ஜனவரி 2026 நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மதுரோ போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நியூயார்க்கிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த கைதுக்கு வடகொரியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதன் ஊடகங்கள் இதை கொடூரமான மற்றும் கொள்ளையன் போன்ற செயல் என்று விவரித்துள்ளன. கிம் ஜாமுன் இதை இறையாண்மையின் மீதான கடுமையான அத்துமீறல் மற்றும் அமெரிக்காவின் ஹெகமோனி தேடும் செயல் என்று கண்டித்துள்ளார். கிம் ஜாமுன், நிக்கோலஸ் மதுரோ என் நண்பர், அவரை உடனடியாக விடுவிக்கவும் என்று கோரி உலக போர் அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சதாம் ஹுசேன் மற்றும் முஅம்மர் கதாஃபி போன்ற உதாரணங்களை நினைவூட்டி வடகொரியாவுக்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. இது அணு ஆயுதங்களின் அவசியத்தை கிம் ஜாமுனின் பாரனாயாவை மேலும் வலுப்படுத்துகிறது. சீனா மதுரோவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரி இதை சர்வதேச சட்ட மீறல் என்று கண்டித்துள்ளது. கியூபா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளும் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளன. இதற்கு பதிலாக வடகொரியா கிழக்கு கடலில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அதிகாரத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நெருக்கடி உலகளாவிய பதட்டங்களை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலைமை வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கும். கிம் ஜாமுன் அணு ஆயுதங்கள் உயிர் வாழ்வுக்கு அத்தியாவசியம் என்ற நம்பிக்கையை இது வலுப்படுத்தி டென்யூக்ளியரிசின் பேச்சுகளை சவாலாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.